நாமளே ஒரு வீட்டில் குட்டி சந்தை போட்டுடலாம் மாட்டேங்குதுங்க. இது எல்லாமே நம்ம வீட்டு தோட்டத்துலேருந்து அறுத்த காய் தாங்க. அவரைக்காயெல்லாம் ஒரு காய் கூட சொத்தக்காயெல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க. நாம்பளாம் ஒரு விதையை போட்டு அது செடியாகி காய் அறுத்து அதையே சமைக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே வராதுங்க. இந்த ஒரு மாதத்தளவில் வாழ்க்கையே ஒரு ரொட்டீனாக போயிடுச்சுங்க. காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு வரைக்கும் வேலைன்னு வேலையே ஓடுதுங்க. அடுத்த நாள்லேருந்து ஒரு 2 மணி நேரம் கடை வாங்கினா கூட அனைத்து வேலை முடியாதாட்டங்குதுங்க. இன்றைக்கி காலையில் நேரத்துலேயே வந்து ஆளுங்க வாழைத்தார் வெட்டி ஏற்றிட்டு போயிட்டாங்கங்க. வெள்ளரிக்காய் அறுத்துட்டும் ஆளுங்க வீட்டுக்கு போயாச்சுங்க. சரி ஈவினிங் போல் இலையெல்லாம் பழுப்பு தட்டிடுச்சு, அதுக்கு ஒரு மருந்து அடிச்சிடலான்னு சொல்லிட்டு காட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. ராக்கெட் கூட விட்டுறல மாட்டேங்குதுங்க. ஆனால் இந்த காட்டுக்கு மருந்தடிக்கிற வேலை தாங்க கஷ்டம். கண்ணை தவிர மற்ற எல்லாத்தையும் கவர் பண்ணால் தாங்க நம்மளை காப்பாற்றிக்க முடியுது. சாயந்தர நேரம் கொஞ்சம் காற்று அதிகமாக இருக்கிறதுனால மருந்தடித்தா நம்ம பக்கமே மருந்தெல்லாம் திரும்புகிற மாதிரி இருக்குதுங்க. மருந்தடிக்கிறவங்களோட மருந்தடிக்கிறத வேடிக்கை பார்க்குறது நம்மளுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குதுங்க. பாருங்கள், ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு எப்படி கவர் பண்ணி மருந்தடிக்கிறாங்கன்னு. இன்றைக்கி லைஃப் ரொட்டீன் இப்படி தாங்க போச்சு. ஓகேங்க, மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.